ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழம்புகளுக்குலாம் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சி அதை வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் விழாமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வறுத்துடலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க. அந்த மல்லியோட வாசம் வந்து வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதனால் வந்து 1/2 கிலோ மல்லியை வந்து ஒரே டைமில் போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன கடாய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 டைமாக போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வந்து வறுத்தெடுத்துடணும். இப்போ மல்லி வந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து சீரகத்தை வந்து வறுத்தெடுத்துக்கிறலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சீரகம் வந்து எடுத்துக்கிறணும். 1/2 கிலோ மல்லிக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையுமே வந்து நல்லா வறுத்தெடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சீரகம் வந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. முக்கியமாக நீங்கள் எந்த பொருளையுமே கருக்கிடக்கூடாது. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா டப் டப் டப்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். கேட்ட உடனேயே பார்த்திங்கன்னா இது வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு வறுத்தெடுத்துக்கோங்க. சோம்பு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசம் வந்ததுமே வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மிளகுமே வந்து வெடிக்கிற சத்தம் வரும். இதோ பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கசகசா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா பார்த்திங்கன்னா 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது கசகசா பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் வறுத்து எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மஞ்சள் வந்து சூடானா போதும். இப்போ மஞ்சள் வந்து வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரே அளவில் தான் எடுக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு. அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 220 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். இந்த அரிசி சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா ஒரு திக்காக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா அரிசி வந்து வறுபட்டுருச்சு. இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கிறலாம். லைட்டாக நல்லா சூடானா போதும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நம்ம எண்ணெய் விடாமல் தான் நம்ம வறுத்துருக்கோம். இப்போ வந்து பெருங்காயம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு பீஸ் வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி வந்து நான் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா வந்து 2 பக்கமும் பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறலாம். நீங்கள் வந்து கடைசியாக எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயம் அப்புறம் வந்து பூண்டு ரெண்டையுமே நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நாம் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நான் பூண்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுவும் வந்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். அவ்வளோதான், பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வறுத்தெடுத்தாச்சு. இப்போ மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா நான் அதில் இருக்கிற காம்பை நீக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு இருக்குது. நம்ம மல்லி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வத்தலும் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மிளகாய் வத்தலையுமே வந்து அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ பொடி அரைச்சிட்டு வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மிளகாய்த்தூள் வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனேயே வந்து நீங்கள் காய வச்சுருங்க. நீங்கள் ரைஸ் மில்லே காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து நல்லா ஒரு பேப்பரில் வந்து நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வண்டு பூச்சி விழாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் எடுக்கும்போது உங்கள் கையை வந்து நல்லா தொடச்சிட்டு எடுங்க. ஈரக்கையோடு மட்டும் எடுத்துடாதீங்க. நாம் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிளகாய்த்தூள் வந்து தீந்துருச்சு அப்படின்னா நம்ம அவசரத்தில் வந்து கவனிக்க மாட்டோம். நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கரண்டியை உள்ளே விட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி எடுக்கும்போது உங்கள் கைகளில் உள்ள தண்ணி வந்து அதில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது உங்கள் ஸ்பூனில் வந்து ஈரம் இருந்தது அப்படின்னாலும் அதில் வந்து சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.